அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை ஷாஸ்ரு டைம். நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ராகி மாவில் செய்யக்கூடிய ஈஸியான ஒரு ரெசிபி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ராகி மாவில் செய்யக்கூடிய ரொட்டி அண்ட் சிக்கன் கறி வெரி டேஸ்டியாக நாங்கள் இப்படி பண்ணலாம்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். சிக்கன் கறி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி சிக்கன் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். வாஷ் பண்ணின சிக்கனை நீங்கள் வேறு ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நாங்கள் அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். அப்போ தான் அந்த சிக்கனோட வாசம் போகும். அதனால் உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா லைட்டாக டர்மரிக் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதை ரெண்டையும் போட்டு நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதனுடைய சிக்கனுடைய வாசம் அது போயிட்டுரும். அதனால் நாங்கள் ரெண்டையுமே சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதுக்கப்புறமா ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாக. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை நீங்கள் 5 நிமிஷம் இல்லைன்னு சொன்னால் ஒரு 10 நிமிஷத்துக்கு போல் நீங்கள் அப்படியே மூடி வச்சுருங்க. சிக்கன் கறிக்கு தேவையான வெங்காயத்தை நான் வெட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா தக்காளி 2 எடுத்து அதை வெட்டி வச்சுக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி ஒரு 2 வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கனால நான் பேஸ்ட் சேர்த்துக்கொண்டேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்லிம்மில் வைங்க. மிச்சம் ஃபாஸ்ட்டாக கூட்டி வைக்காமல் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனை வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ரைஸ் குக்கரை தான் எடுத்து வச்சுக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நாங்கள் கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் அடுத்த பொருட்களை சேர்த்துக்குவோம். கடுகு நல்லா பொரியும் போது நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கொண்டா சரி. வெங்காயத்தை நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு அடியாக சேர்த்துக்கோங்க. எல்லா வெங்காயத்தையுமே சேர்த்து நீங்கள் வதக்கிக்கோங்க. இதை வதக்கிக்கிட்ட ப்ரௌன் கலருக்கு மாதிரி வரும். அது வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. ஸ்லிம்மில் கேஸில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இது பொரியாமல் தீயாமல் இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்லிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வதக்குங்க. இந்த சிக்கன் கறிக்கு நாங்கள் எவ்வளோ வெங்காயம் போடுறோமோ அந்தளவுக்கு இந்த சிக்கன் கறி ரொம்ப டேஸ்டியாக வரும். அதனால் நான் பெரிய 2 வெங்காயத்தை தான் நான் வெட்டி வச்சு போட்டிருக்கிறேன். நீங்களும் அப்படியே சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் எடுத்து வச்சுக்கிற இஞ்சி பேஸ்ட்டை நான் போட்டுக்கிறேன். இஞ்சி கார்லிக் பேஸ்ட் தான் ரெண்டுமே நான் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். அதைத்தான் நான் போட்டிருக்கிறேன். நீங்களும் அதை மாதிரி செஞ்சு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை வேறையாக பிளெண்டர் பண்ணி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷ் பண்ணி சரி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரைக்கிட்ட நாங்கள் தேவையான கருவேப்பிலையும் 2 காஞ்ச மிளகாய் அதை எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காஞ்ச மிளகாய் எதுக்கு சேர்க்குறோம்னு சொன்னால் காஞ்ச மிளகாய் போட்டால் தான் சிக்கன் ரொம்ப டேஸ்டியாகவும் யம்மியாகவும் இருக்கும். கூடவே எடுத்து வச்சிருக்கிற 2 தக்காளியும் நாங்கள் சேர்த்துக்குவோம். அதையுமே சேர்த்து எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 2 மினிட்க்கு போல் நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. 3 மினிட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் மூடியை திறந்து பார்க்கக்கிட்ட நல்லா வதங்கியிருக்கும். அந்த டைமில் நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை நீங்கள் போட்டுக்கோங்க. சிக்கனையுமே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா எதுவுமே சேர்க்காம நீங்கள் மூடி போட்டு ஒரு 5 மினிட்க்கு மூடி வச்சுருங்க. 5 மினிட்க்கு அப்புறமா நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணும்போது நல்லா சிக்கன் தண்ணி விட்டிருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் தேவையான மசாலா தூள் எல்லாம் போட்டுக்கோங்க. இதுக்காக நான் கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நான் வீட்லேயே செஞ்சது தான். இதை நான் செய்கிட்ட நான் உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி. இது கூடவே 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அது
அதுக்கப்புறமா மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா டர்மரிக் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூடவே கொரியண்டர் பவுடர் 2 டீஸ்பூன் இல்லைன்னு சொன்னால் 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டுக்கு மசாலா தூள் எதுவுமே சேர்த்துக்கல. ஏன்னு சொன்னால் சிக்கன் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா மசாலா தூள் சேர்க்கும்போது சிக்கன் கறி ரொம்பவுமே டேஸ்ட் இருக்கும். அதனால தான் நான் இப்போ சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சிக்கன் கறி செய்யும் போது அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு வரத்துக்கு நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சிக்கன் கிரேவி மாதிரி வரணும்னு சொன்னால் இந்த கிளாஸில் எடுத்துக்கிற தண்ணி போதும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழம் வேணும்னு சொன்னால் நீங்கள் 1 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி மிச்சம் சேர்க்காத காரணம் என்னன்னு சொன்னால் மிச்சம் தண்ணி ஊற்றிக்கிட்ட அந்த சிக்கனில் டேஸ்ட் வந்து இல்லாமல் போயிடும். அதனால தான் நான் 1/2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் கூடவே தண்ணி சேர்க்காம நாங்கள் ஸ்லிம்மில் வச்சோம்னு சொன்னால் நல்லாவே திக்கான கிரேவி மாதிரி சிக்கன் வரும். அந்த டைமில் அதை சாப்பிட்டாலும் அது டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் ரொட்டி செய்கிறனால நான் இன்றைக்கி கொஞ்சம் மானம் வச்சு எடுக்கிறதுக்கு தான் நான் 1/2 கிளாஸ் வாட்டர் ஊற்றி எடுத்திருக்கிறேன். இப்போ நாங்கள் ராகி மாவில் ரொட்டி பண்ணுறதுக்கு நான் எடுத்திருக்கிற கப்பில் ஒரு 1/2 போல் மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கோகோனட் துருவி வச்சுக்கிறேன். இது நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சது, அதை தான் நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் எடுத்திருக்க மாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கோகோனட் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தேவையான அளவு கோகோனட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் கோகோனட் சேர்த்துக்கோங்க. இப்போ ஹாட் வாட்டரில் தேவையான அளவு உப்பு சேர்த்து தான் நான் அந்த மாவை பிசைஞ்சு எடுக்க போகிறேன். நீங்கள் டிரெக்டாக உப்பு சேர்க்குறேன்னு சொன்னால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சேர்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உப்பு கூடாமல் இருக்கும். அதனால தான் நான் இப்படி சேர்த்துக்கிறேன். அளவாக தண்ணியை ஊற்றி கணக்கை பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது போல் வரும். நைட் டைமில் ஓவராக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நான் கணக்குத்தான் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்படி நீங்கள் ரவுண்ட் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு ரொட்டி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்படி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாக ராகி மாவில் நல்ல ஹெல்த்தியான மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இது மிச்சம் பெனிஃபிட் தரக்கூடியதாக இருக்குது. இப்போ நாங்கள் சிக்கன் கறி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே நல்லா வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் மேலால் லைட்டாக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அதை நல்லா சிக்கன் கறியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது மாதிரி சிக்கன் கறி கூட நீங்கள் எதுவாக இருந்தாலுமே எடுத்துக்கும் போது நல்லா டேஸ்டியாகவும் யம்மியாகவும் இருக்கும். சப்பாத்தி, பூரி எதாக இருந்தாலுமே நீங்கள் இதோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நைட் டைமில் நல்லா மழை பெய்யுது. எப்போவுமே நைட் டைமில் மழை பெய்யக்கிட்ட சுட சுட ஏதாவது சாப்பிட தான் நினைக்கும். அதனால தான் நான் இந்த ஃபுட் எடுத்துக்கலான்னு சொல்லி இதை செஞ்சுட்டு இருக்கிறேன். சிக்கன் கறி பண்ணதுக்கப்புறமா கிச்சனில் ஒரு லோடு ஒன்றே வந்துடுச்சு. அதை ஃபஸ்ட்டுக்கு வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறமா ரொட்டி செய்யலாம்னு சொல்லி நான் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறேன். கிச்சனில் பொதுவாக நாங்கள் சாப்பாடு செய்யும் போது எப்படியுமே கிச்சன் ஃபுல்லாக லோட் வந்துடும். அதனால் நாங்கள் எல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சோம்னு சொன்னால் அந்த டைம் எங்களுக்கு மிச்சம் இருக்கும். அதனால தான் நான் இதெல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ரொட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் எல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நைட் டைமில் நாங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் நேரத்தோடு சாப்பிட்டோன்னு சொன்னால் அதில் வயிறும் ஃபுல்லாக இருக்கும், அதோட நல்லா செமிச்சிருக்கும். அதனால் நாங்கள் லேட்டாக சாப்பிட்டு லேட்டாக தூங்கினோம்னு சொன்னால் ஹெல்த் பாதிக்கப்படும். அதனால் ஏர்லியாக சாப்பிட்டு நைட் நேரத்தோடு தூங்கிடுங்க. எல்லாம் வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறமா அப்போ தான் மனசுக்கு நல்ல நிம்மதியாக இருந்துச்சு. எல்லாம் வச்சுட்டு இருக்கும் போது எதுவாக இருந்தாலுமே செய்கிறதுக்கு கஷ்டமாக தான் விளங்கும். அதனால் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா
அடுத்து இருக்கக்கூடிய வேலையை நாங்கள் செஞ்சோம்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ராகி மாவில் ரொட்டி பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு லஞ்ச் ஷீட் ஒன்று போட்டுக்கோங்க. லஞ்ச் ஷீட் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் பூசிக்கோங்க. அப்போ தான் ராகி மாவு பண்ணும்போது அந்த லஞ்ச் ஷீட்டில் ஒட்டாமல் கலண்டு வரும். அதனால் நீங்கள் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரொட்டி பண்ணிக்கிட்ட நீங்கள் எவ்வளோ ரவுண்ட் ஷேப்பில் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் ரொட்டி பண்ணும்போது ரவுண்ட் ஷேப்பில் பண்ணலைன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த ரொட்டியை நாங்கள் பேனில் போடும்போது அது கலண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ரொட்டி பண்ணும்போது ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. பேனில் நாங்கள் ஒன் சைடில் ரொட்டியை போட்டதுக்கப்புறமா ஒரு 5 மினிட் நாங்கள் ஸ்லிம்மில் வைக்கணும். அப்போ தான் அந்த ரொட்டி நல்லா வெந்து இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அரைவாசிலே எடுத்தீங்கன்னு சொன்னால் கலண்டு வரும். அதனால் நீங்கள் ஒரு 5 மினிட்க்கு போல், இல்லைன்னு சொன்னால் ஒரு 3 மினிட்க்கு போல் நீங்கள் ஸ்லிம்மில் வைங்க கேஸை. அடுத்த ரொட்டியும் பண்ணி வச்சுட்டா எனக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நான் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த ரொட்டி நல்லா வெந்திருக்குது பாருங்கள். நான் ஸ்பூனால் அதை கலட்டும் போது எப்படி அழகாக கலண்டு வருதுன்னு சொல்லி. நீங்கள் வேகாமல் அதை எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒட்டி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை திருப்பி போட்டுக்கோங்க. என்னோடய வீடியோவில் அடுத்தடுத்து வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இப்போ எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் கறியை நான் பிளேட்டில் போட்டேன்னு பாருங்கள் எப்படி அழகாக வந்திருக்குதுன்னு சொல்லி. அந்த சிக்கன் கறியும் அந்த ரொட்டியும் சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இதுதான் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் ஒரு வீடியோ ஒன்றில் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஷஸ்ரு. பாய் எவ்ரியோன்.